மன்னித்தல் சிறந்தது, மறந்து விடுதல் அதனினும் சிறந்தது. பிரௌனிங். மனித வாழ்வில் கோபம் உறவை, குடும்ப ஒற்றுமையை, வாழ்வின் வளர்ச்சியை, உயர்வை பாதிக்கும் காரணி. கோபத்திற்கு பதில் அன்பு வாழ்வின் வெற்றிக்கு வழிவகுக்கும், வலுவூட்டும். நம் உள்ளத்தில் தோன்றும் பொறாமை, ஆணவம், சுயநலம், வீம்பு போன்ற தீய எண்ணங்கள் கோபத்தை தூண்டி நம்மையும் பிறரையும் எதிரிகளாக்கும். எனவே கோபமில்லா வாழ்வே உள்ள அழகின் நிலைக்களன் என்பதை உணர்வோம். அமலா, விமலா 2 சிறுமிகள், இருவரும் நல்ல நண்பர்கள். அமலாவின் குடும்பம் பொருளாதாரத்தில் சற்று உயர்ந்த நிலையில் இருந்தது. அவள் எப்போதும் விலை உயர்ந்த ஆடைகளை அணிவாள். விமலாவின் குடும்பம் மிக ஏழ்மையானது. அவளின் அப்பா கூலி வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அவள் எப்பொழுதும் சாதாரண ஆடைகளை அணிந்திருப்பாள். ஒரு நாள் அந்த ஊரிலே நல்ல மழை. தெருவில் சில இடங்களில் குண்டும் குழியுமாக இருந்ததால் சகதியாக இருந்தது. அன்று காலையிலே விலை உயர்ந்த ஆடையை உடுத்தி கொண்ட அமலா வர, விமலா தன் வீட்டிலிருந்த ஒரு பொம்மையை எடுத்து வந்தாள். இருவரும் அந்த பொம்மையை வைத்து மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே திடீரென்று இருவருக்குள்ளும் வாக்குவாதம் முற்றுகிறது. திடீரென்று இருவருக்கும் ஒரு பெரிய சண்டை. ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். கோபத்திலே அமலா விமலாவின் அந்த பொம்மையை சேற்றில் எறிந்து விடுகிறாள். அதனால் அதிக கோபம் அடைந்த விமலா அமலாவை சேற்றிலே தள்ளிவிடுகிறாள். அவளின் விலை உயர்ந்த ஆடை சேரும் சகதியமாக மாறி போகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த அமலாவின் அம்மா விமலாவுக்கு பொறாமை அதிகம் என்று கூற, அந்த சமயத்திலே விமலாவின் அம்மா அங்கு வந்து அமலாவை திட்ட ஆரம்பிக்கிறார். இருவரின் கணவர்களும் மனைவிக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு வரிந்து கட்டி கொண்டு அடிதடியுடன் சண்டையிடுகிறார்கள். பின்னர் 2 குடும்பத்து உறவினர்களும் சண்டையில் கலந்து கொண்டு பிரச்சனையை பெரிதாக்கி ஒரு பெரிய போர்க்களமாக மாற்றிவிடுகிறார்கள். தகாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த சமயத்திலே வந்த அந்த கிராமத்து பெரியவர் சண்டையிட்ட 2 குடும்பங்களையும் அமைதிப்படுத்துகிறார். அவர்கள் அனைவரையும் கிழக்கு பக்கம் நோக்கி நிற்கச் சொல்லுகிறார். அவர்கள் பார்த்த காட்சி அங்கிருந்த இறுக்கமான சூழ்நிலையை மாற்றுகிறது. விமலாவின் பொம்மையை அமலா துடைத்து கொண்டிருந்தாள். அமலாவின் ஆடையில் இருந்த சேற்றையும் சகதியையும் விமலா தன் ஆடையால் கீழே தட்டிவிட்டு கொண்டிருந்தாள். அந்த இருவரின் முகத்திலும் சிரிப்பு. இருவரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மீண்டும் விளையாடச் சென்றார்கள். அதை சுட்டிக்காட்டிய அந்த பெரியவர், அமலாவும் விமலாவும் எவ்வளவு எளிதாக ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டார்கள். தாங்கள் சண்டையிட்டதையும் மறந்து விட்டார்கள். அதுபோல நீங்களும் மாறுங்கள் என்றார். அனைவரும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே வீட்டுக்கு சென்றார்கள். கோபம் என்பது அனைவருக்கும் ஏற்படும் ஒரு உணர்வே. அதற்கான காரணத்தை கண்டறிந்தாலே நம் உணர்வை எளிதில் கட்டுப்படுத்த முடியும். மன்னித்தலும் மறத்தலும் கோபத்தின் நிவாரணிகள். நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணுலகில் நுழைய முடியாது, பைபிள் சொல்கிறது.